பாசமுள்ள பங்கு தந்தை அவர்களே, மற்றுமுள்ள அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் அளவில் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். உடல் அளவில் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். உள்ளத்து மனத்து அளவிலும் நாம் சுதந்திரம் பெறுவது நல்லது. உள்ளத்து அளவிலும் மனத்து அளவிலும் நாம் சுதந்திரம் பெறுவது நல்லது. இப்படிப்பட்ட சுதந்திரம் நாம் நமது விண்ணக அன்னையிடமிருந்து வரம் பெற்று செல்ல மிக 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 அவசியம். ஒரு குட்டி கதை. ஒரு ஊரிலே ஒரு பெரிய பணக்காரி இருந்தார். உங்களை போல அவள் மிக மிக நல்லவள், செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பவள். அவள் அழுதால் அரும்புதிரும், அண்ணாந்தால் பொன்னுதிரும், சிரித்தால் முத்துதிரும், வாய் திறந்தால் தேன் சிதறும். எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த பெண்ணை. இப்படிப்பட்டவள் வாழ்ந்த வீட்டுக்கு முன்னால் யாசகம் தேடி, பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுவார்கள், பிச்சைக்காரர் ஒருவர் நின்றார். அவருடைய கையிலே ஒரு பாத்திரம், காலி பாத்திரம். காடை பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? காடை பிரியாணியை கொண்டு வந்து அந்த அம்மா கையில் வச்சுட்டு நிற்கிது. இந்த பிச்சைக்காரர் அந்த அம்மாவை பார்க்குறாரு, அந்த அம்மா அந்த பிச்சைக்காரரை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. கடைசியாக பொறுமை இழந்து அந்த பிச்சைக்காரர் கேட்டார், என்னம்மா, என்ன பிரச்சனை, சாப்பாட்டை போட வேண்டியதானே என்று கேட்டார். அதற்கு அந்த பணக்காரி சொன்னாள், இந்த பாருப்பா, உன் பாத்திரத்தை ஒரு முறை பாரு, சாப்பாடு வாங்கி சாப்பிட ஆசை, அப்படி தானே? அதுவும் பிரியாணின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்பா, பிரியாணின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். வாசம் கம்மன்னு இருக்குது. எனக்கு கொடுக்கவும் ஆசை, உனக்கு வாங்கவும் ஆசை, அப்படி தானே? ஆசையெல்லாம் ஓகே. ஆனால் பார்த்து
என்னதுன்னு திறந்துட்டியே, அது எப்படி அப்படின்னு கேட்டார் அவர். அதுக்கு அந்த அம்மா கேட்டுச்சு, குடிச்சிட்டு வந்திருக்கிய அப்படின்னு கேட்டேன். சத்தியமாக நான் குடிக்கவே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டு கதை வந்து தட்டுற, உங்கள் வீடு எதுக்கு இருக்கியா, இங்கேயே வந்து தட்டுற, குடிக்கலைங்கிற. இவர் தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தார்? தெரிஞ்சுதாங்க. நான் ஒரு ஊரில் ரொம்ப நல்லவருங்க, கோயிலுக்கு போவார், ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் போவார், அவசியத்தனை செய்வார், நன்மை வாங்குவார், ஆனால் தண்ணி அடிப்பார். நான் கேட்டேன், என்ன சார் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்க, போய் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், உங்களுக்கு தெரியாது ஃபாதர், அது குடித்த உடனே அதில் ஒரு கிக்கு இருக்கும், அதுக்காகங்கிறாரு. இவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா? தெரிஞ்சுதாங்க, தெரிஞ்சுதான். இன்னொரு உதாரணம், உங்கள் ஊரில் எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு அரை டிக்கெட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எத்தனை வயசு ஆனதான்? 3 வயசு ஆனால் அரை டிக்கெட் எடுக்கணும்லங்க. இந்த அம்மா மடியில் வச்சுருக்கு குழந்தைய, கண்டக்டர் வர்றாரு, இந்த பையனை கீழே இறக்கி விட்டு லெஃப்டால் பிடிச்சி அமுக்குது. யாரை? மோவனை பிடிச்சி அமுக்கிட்டு கண்டக்டர், இந்தாயா ஒரு டிக்கெட்டு குடியா. யாராச்சும் சத்தம் போடுறாங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அவர் கேட்டார், கையில் வச்சு அமுக்கிட்டு இருக்காது யார்? என் மொவன் தான். என்ன வயசு? 2.5. அவன் மெதுவாக எழுந்திரிச்சு, 4ம்மா. டேய், நீ என்ன அரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரனடா, கீழே குடிஞ்சு தோழடா அப்படின்ட்டு டிக்கெட் எடுக்கலைங்க. கண்டக்டர் என்ன தெரியுமா சொன்னார், கவர்மெண்ட்டு காசையா கொள்ளை அடிக்கிற, நீ தேரவே மாட்டேன்ட்டு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு தெரியாது, தெரியுங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணுது. தெரியாமையும் தப்பு பண்ணியிருக்கிறோம். எங்கள் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இது மாதிரி ஒரு திருப்பலி நிறைவேற்றி முடித்ததும் முடிவில் நன்மை கொடுத்தேன். எல்லாருக்கும் நன்மை கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு பையன், அவனுக்கு 3 வயசு இருக்குங்க, அவங்க 2-3 வயசு இருக்கும். அவங்க அம்மா இடுப்பில் இருக்கிறான். அவன் நன்மை கேட்குறான். எப்படிங்க கொடுக்கறது? கொடுக்க முடியாதுன்னு வந்துச்சு பாருங்க அவனுக்கு கோவம். என்ன தெரியுமா பண்ணா, அவ்வளோ கூட்டாங்க என்னை பார்த்து வவ்வாங்கிறான். அவன் அறிந்து செய்தானா அறியாமல் இப்போ 18 வயசுங்க, என்னை பார்த்து சிரிப்பான். பிஷப் குட் மார்னிங் அப்படிமா. இது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது செஞ்சோம். ஆனால் தப்பு தான், அது தப்பு தான். ஒரு பொண்ணுங்க, அவளுக்கு என்ன 3-4 வயசு இருக்கும். நானும் என் உதவி பங்கு தந்தையும் தண்ணீர் விட்டு அந்த ரோஜாவை வளர்க்கவில்லை, கண்ணீர் விட்டு வளர்த்தோம் ஒரு ரோஜா செடி. ஒரே சமயத்தில் அந்த கொத்தில் 3 பூ பூத்துச்சு. ஒரு நாள் திடீர்னு காணா போயிட்டுங்க, பூவை காணும். பறித்து சென்றது யார்? எதிர் வீட்டு ஜன்னல். எங்கள் சின்ன சாமியார் பிடிச்சி கொண்டு வந்துட்டாருங்க. அவர் பெரிய சிஐடி கொண்டு வந்துட்டார். இங்கே வா, நீ எங்கள் வீட்டு பூவை பறிச்சுட்டு போகிற அப்படின்னு இப்படி இழுத்துட்டு வர்றாரு. இழுத்துட்டு தான் அவள் கொஞ்சம் கூட பயப்படலாங்க. அப்படியே கையை கட்டிக்கிட்டு என்கிட்ட நேராக கிட்ட நின்றுட்டு, என்ன கூப்பிட்டீங்களாம்ல அப்படிங்கிறா. கொஞ்சம் கூட பயப்படல. பூவை பறித்தது யார்? நான் தான். எப்படி உள்ளே நுழைஞ்ச? படலை பிடிச்சி இழுத்தேன், உள்ளே நுழைஞ்சிட்டேன். உள்ளே நுழைஞ்சிங்க, பறிச்சுட்டு போயிட்டா. என்ன பண்ணேன்? சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன். இப்போ உன்னை என்ன செய்கிறது அப்படின்னு சின்ன ஃபாதர் பெரிய கம்பு வச்சுருந்தா, அது அப்படி ஓங்கிட்டு நிற்கிறாரு. இவ கொஞ்சம் கூட கவலைப்படாம என்னை பார்த்து, முட்டாய் கொடுங்களேன். பாவங்க, அவள் செஞ்சது பெரிய தப்பு. கொள்ளையடிச்சிருக்கிறா, பகல் கொள்ளைங்க அடிச்சிருக்கிறா. ஆனால் அவள் செய்தது இன்னதென்று அவளுக்கு தெரியவில்லை. இதுதானே இயேசுநாதர் சொன்னார். ஆக மொத்தம் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம். அதனால தான் பல சமயங்களில் நீங்களும் நானும் கேட்குற வரம் கிடைக்கிறதில்லை. என்ன செய்யலாம்? ஒரு நோயின்னா அதுக்கு மருந்து இருந்தே தீரும். ஒரு பிரச்சனைனா தீர்வு ஒன்று இருந்தே தீரும். நிற்காத மழை ஒன்று இந்த உலகத்திலே இதுவரை பெய்ததில்லை. ஏதாச்சும் இருக்கும். பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு அருமையான வழி,
மாதாட்ட போய், அம்மா நீ கேட்டால் நிச்சயமாக உங்கள் மகன் கொடுப்பார். அதனால் ஏதோ தவறு நடந்து விட்டது, பாவம் செய்து விட்டோம், அதனால் உங்கள் மகன்கிட்ட பரிந்து பேசி பாவ மன்னிப்பை பெற்றுத்தா என்று மன்றாடலாம். ஒரு வழி, ஒரு அழகான வழி. மாதாவிடம் அடைக்கலம் புகுந்த எந்த பாவியும் இதுவரை கைவிடப்பட்டதாக சரித்திரம் நமக்கு சொல்லவில்லை. ஒரு உதாரணம், இந்த பெண் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவள். இவளுடைய பெயர் எகிப்து நாட்டு மரியம்மாள். 4ஆம் நூற்றாண்டுனா இதிலிருந்து ஏறக்குறைய எத்தனை நூற்றாண்டுகள் என்று கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவு காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தவள், ஆனால் இன்றும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு 12 வயசுங்க, வீட்டை விட்டு ஓடி விடுகிறாள். ஏன் ஓடினா? அவள் பேரழகி. மேக்கப் பண்ண ஆரம்பித்தா முடிவே கிடையாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்றார்கள் பெற்றவர்கள். அவள் சொன்னால் அப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்றாள். நீ நாங்கள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன், கடவுள்தான் உன்னை திருத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஓடிவிடுகிறாள். ஓடி போய்ங்க 17 ஆண்டுகள் தனது அழகை வைத்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்தார். கடைசியாக என்ன நடந்துச்சு? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதியை இழந்துட்டா. எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டா. ஆனால் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பாருங்கள், மைனர் ஜாலி மணிப்பரசு காளி. இன்றைக்கி சிரிக்கிறவங்கள விரல் விட்டு எண்ணி விடலாங்க. ஏன்? அவ்வளவு தப்பு, அவ்வளவு தவறு, அவ்வளவு தவறு. 17 ஆண்டுகள், 17 ஆண்டுகள். எவ்வளவு தான் இனிப்பாக இருந்தாலும் திருநெல்வேலி அல்வா எவ்வளவு நாளைக்கு இங்கே சாப்பிடுவீங்க? சலித்து விட்டது வாழ்க்கை, போதுமடா சாமி என்று சொல்லி கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறாள். அங்கே அவளது தோழி, என்ன வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்குற ஆசை இல்லையா? எனக்கா இருக்குதே. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அங்கே ஒரு கப்பல், அந்த கப்பலில் காவி உடை உடுத்தியவர்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யார் என்று அவள் கேட்கிறாள். இவர்களெல்லாம் இயேசு பிறந்த இஸ்ராயல் நாட்டுக்கு செல்கிறார்கள் சுற்றி பார்ப்பதற்காக. நீ போயிட்டு வாயேன் என்று சொல்ல, லட்சக்கணக்கில் பணத்தை எடுத்துக்கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்காக இஸ்ராயல் நாட்டுக்கு செல்கின்றாள். எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயல் நாட்டுக்கு செல்கின்றாள். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இயேசுநாதர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த கல்லறை இருக்குது, அது உள்ளே போகணும். இவளும் போனான். முதல் முறை ஏதோ கை தடுத்தது, 2வது முறை, 3வது முறை, 4வது முறை அந்த கை அவளை கீழே தள்ளியது. இவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, பயந்துட்டா. இது வேடிக்கை பார்க்கும் இடமல்ல கோயில் என்பது. அண்ணாந்து பார்த்தா அங்கே அழகான மாதா சுருவங்க, பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு ஆஃப் அவர் லேடி. அப்படியே இவளையே கருணையோடு பார்ப்பது போல் தோன்றுகிறது. அப்போ வேண்டா, மாதாவே எனக்கு தெரியுமா அவங்கள பற்றி, நீ கேட்டால் உங்கள் மகன் மறுக்க மாட்டான், பாவ மன்னிப்பை பெற்றுத்தாருங்கள், எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், மன அமைதி வேணும், போதும், இதெல்லாம் போதும். மன அமைதி விண்ணகன்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே போகணும்ல. இதெல்லாம் கடந்து போகும், கடந்து போகாத ஒன்று இருக்கிறது, அது வேணும். இப்போ நான் என்ன செய்யணும்? கடைசியாக அவள் சொல்கிறாள், எத்தனை ஆண்டுகள் பாவியாக வாழ்ந்தேனோ அத்தனை ஆண்டுகள் புனிதியாக வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சத்தியம் பண்ணாங்க. எந்த கையும் தடுக்கலை. உள்ளே சென்றாள். அந்த கல்லறையின் முன்னால் அமர்ந்து மன்றாடினாள். வெளியே வந்தாள். யோர்தான் நதியை நோக்கி நடக்கிறாள். அங்கே ஒரு கோயில், ஸ்நாபகரில் இப்போ திருமுழுக்கு யோவான் கோயில். ஃபாதர் பாவசங்கீதனம் கேட்டுட்ருக்காரு. போய் அழகான பாவசங்கீதனம் செய்தாள். செய்துவிட்டு 47 ஆண்டுகள் காட்டுக்குள்ளே தவம் செய்தாள். இறுதியாக சாகும்போது கீழே எழுதி வைத்துவிட்டு செத்தாள், என் பெயர் எகிப்து நாட்டு மரியம்மாள், பெரிய பாவி, இந்த இடத்திலேயே புதைத்து விடுங்கள் என்று சொல்லி. எப்படி புதைப்பது? ஜொசீம் என்னும் புனிதரை பக்கமாக செல்ல, அப்பொழுது நடுக்காட்டிலிருந்து சிங்கம் ஒன்று ஓடி வந்ததாம். அது குழி தோண்ட, அந்த குழியிலே அவள் புதைக்கப்படுகிறாள். அதனால்
இன்றைக்கும் அவளுடைய பிரார்த்தனை பாடப்படும் போதெல்லாம் சிங்கத்தால் குழி தோண்டி புதைக்கப்பட்ட எகிப்து நாட்டு மரியம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மாதாட்ட போய் அம்மா தப்பு பண்ணிட்டேன், வீட்டில் அப்படி தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் சொல்கிறாங்க, வீட்டில் தப்புன்னா என்ன பண்ணுறீங்க, அப்பாட்ட போகிறீங்க, அம்மாட்ட தானே போகிறோம், அவங்க பேசி எப்படியாச்சும் கதையை முடிச்சிடுவாங்க. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் பாவ மன்னிப்பு உண்டு. நம்ம நம்பலாம். இதை ஏன் தெரியுமா, ஒரு வார்த்தை தான் போய் சொன்னாங்க. பெரியவங்களை பார்த்து நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த 2 வார்த்தை என்ன, ரசம் தீர்ந்து விட்டது. அதான் அந்த 2 வார்த்தைகள். யோவான் 2:1-11 முடிய அங்கே என்ன நடந்தது, எல்லாரும் வந்தோம் குடித்தோம் சென்றோம் என்று சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு பெண் மட்டும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடும் மனமடைத்த அந்த பெண் மட்டும் போய் ரசம் தீர்ந்து விட்டது. இதில் என்ன வேடிக்கை என்றால் 11:2 அதிகாரம் 2 அல்லது இயல் 2 1-11 முடிய உள்ள வசனங்கள். அதில் 4வது வசனத்தில் இயேசு கூறுவார், உனக்கும் எனக்கும் என்னம்மா என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் புதுமை செய்ய மாட்டேன், வரலை, அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே. இப்போ புதுமை செய்யாமல் இருந்திருக்கணும்ல. இப்போ பாவி பாவம் பண்ணி அதெல்லாம் முடியாதும்மா, இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் படுட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமே, சொன்னார். 7வது வாக்கியத்தில் பார்த்தா 6 கல் தொட்டிகள் நிறைய தண்ணீரை நிரப்புங்கள்னு சொல்கிறார். யாருங்க மாற்றினா அவர் மனசை, ஏன் மாறினார்? கடவுளுங்க. கடவுள் மனசையே அந்த மாதாவின் பரிந்து பேசல் மாற்றி விட்டது. திட்டங்களையெல்லாம் மாற்றும் ஆற்றல், அடியோடு கடவுளின் உள்ளத்தையே புரட்டி போடும் ஆற்றல் மாதாவின் பரிந்து பேசல் இருக்கிறது. அதனால் நம்பலாம், 100க்கு 100 நம்பலாம். நம் நிலையை நாம் எண்ணி பார்ப்பதை விட அந்த அம்மாவின் ஆற்றலை நினைத்து பார்த்து சுவாமி நான் பாவி என்று சொல்வது நல்லது. நீங்கள் எப்படிப்பட்ட கற்பனை கேட்டாத, சில பேருக்கு 10 கற்பனைலாம் பத்தாது, கற்பனை செஞ்சு இந்த காலத்தில் தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. ஆனாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த மாதாவை பார்த்து, நான் பாவி, எனக்கு உடல் சுதந்திரம் இருக்கிறது, உள்ள சுதந்திரம் இல்லை தாயே, நான் வெளியில் என்னமே சிரிச்சிட்ருக்கேன், வெளியில் சிரித்து உள்ளே அழுது கொண்டு இருக்கிறேன், அதனால் சிரிக்கிறதே இல்லை. இன்றைக்கி சிரிக்கிறவங்கள கூட சிரிக்க விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சீரியஸ் ஆகிட்டாங்க. அவ்வளவு தப்பு. நான் ஒரு நாள் அங்கி போட்டுக்கிட்டுங்க, அங்கி போட்டு தான் போகணும், அங்கி போட்டுட்டு பஸ்ஸில் உட்காந்துருக்கிறேன். ஒரு 3 வயசு பிள்ளை அழுவுறா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த அம்மா என்ன பண்ணுது, அழாதடி அழாதடி அப்படின்னுச்சு. அது ஒவ்வொரு தடையும் சொல்லிவிட்டு என்ன பார்க்குது, எதுக்கு பார்க்குதுன்னே தெரியல. அது அந்த பொண்ணு என்ன பார்த்துட்டு தான் அழுவுறா. ஏன்னா நான் ஒயிட்டில் இருக்கிறனால ஊசி போட வந்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், விரண்டு கத்துறா. அது தெரியாமல் இந்த அம்மா போய் என்ன பார்த்துட்டு கடைசியில் என்ன தெரியுமா சொன்னிச்சது, இதுக்கு மேலே அழுதுன்னு வச்சுக்கோ, நான் எல்லாரையும் பார்த்து சிரிப்பேன், ஹாய்ம்பேன். அங்கேயும் செஞ்சேன், அதனால் வேண்டாம் தான் இது. கடைசியில் என்ன தெரியுமா அந்த அம்மா சொன்னிச்சு, இதுக்கு மேலே சத்தம் போட்ட உட்காந்துருக்கார் வேறு என்ன காட்டி இந்த உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன். நான் புள்ள பிடிக்க வந்தேன். சில பேர் சிரிக்கிறதே இல்லை, எங்கேயும் சிரித்து வாங்கி கட்டியிருக்கிறாங்க, அதனால் அவங்க சிரிக்கிறதே இல்லை. அவ்வளவு தப்புங்க, அவ்வளவு தப்பு. சின்ன குழந்தைங்கள பாருங்களேன், ஐயோ என்ன அழகாக இருக்காங்க, ரெக்க தான் இல்லை அவங்களுக்கு, அவ்வளோ அழகாக இருக்காங்க. முகத்தை பாருங்கள், அப்படி அழகாக இருக்குப்பா அவங்க முகமெல்லாம், சம்மனஸ் போல் இருக்குது. ஏன் என்ன தப்புன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. சிறு பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்கிறார்கள், ஆனால் நீங்கள் நானும் 13 முறை தான். அவ்வளவு தப்பு. பரவாயில்ல, இன்று நீங்களும் நானும் நினைத்தால் மாற்றம் அடைந்தவர்களாக செல்லலாம். இறுதியாக ஏன் மனம் திரும்ப தயங்குகிறோம், அதை மட்டும் சொல்லி முடித்து கொள்கிறேன். ஏன் மனம் திரும்ப தயங்குகிறோம்? மனம் திரும்பும்போது என்ன நடக்குன்னா, நாம் பிரிக்கப்படுகிறோம். அதாவது நாம் அதுவரை பற்றி இருந்த பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். அந்த விடுதலை இருக்குல்ல, அது ஒரு வழியை ஏற்படுத்தும். என்னப்பா பிடிச்சிட்டே இருக்கு, இன்றைக்கி விட்டுருங்களேன், உங்களுக்கு தெரியாது ஃபாதர், கைகளெலாம் நடுங்கும் தான். அது ஒரு வெளியிலும் வெளி ஏற்படும், உள்ளேயும் வெளி ஏற்படும். 31ஆம் தேதி மே மாதம் 31ஆம் தேதி ட்ராமா வேளாங்கண்ணியில். நான் சின்ன ஃபாதராக இருந்தேன், அப்புறம் பங்கு ஃபாதராக இருந்தேன். 31ஆம் தேதி ரிஹர்சல் நடக்குது. 30ஆம் தேதி படித்தவங்கெல்லாம் இளைஞர்கள், ஒருத்தன் ஃபுல் லோடில் வர்றான்.
நான் நடிக்க விடலை, உட்காருன்ட்டேன். முடிஞ்சது. அந்த இளைஞர்களையெல்லாம் பார்த்து கேட்டேன், இவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே, ஒரு சின்ன ஒரு தண்டனை. அத்தனை பேரும் சேர்ந்து சொன்னாங்க, நோ, வேண்டாம் ஃபாதர், யாரையும் தண்டிக்காதீர்கள், நீங்கள் ஒரு ஃபாதர், நீங்கள் செய்யக்கூடாது. இயேசுநாதர் கண்டித்தார், ஆனால் தண்டிக்கவில்லை. என்னமோ நினச்சிக்க. 1 மணி நேரம் அந்த பையன்களும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். கடைசியாக ஒரு பையன் கேட்டானே ஒரு கேள்வி, சர்ச்சில் கோயிலில் 7 முறை 70 முறை மன்னிக்குன்னு நல்லா தான் நீங்கள் பிரசங்கம் வைக்கிறீங்க, பிரசங்கம் வைக்கிறத கொஞ்சம் வாழ்ந்து காட்டுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாப்பா. அதுக்கு மேலே என்னங்க பேசுகிறது? அன்னைக்கு ராத்திரி தூங்கவே இல்லை. எழுந்திரிப்போ, உண்மையாக நம்ப மாட்டீங்க, தூக்கம் வரலைங்க. ஏன் தூக்கம் வரலன்னா வலி புரண்டு படுக்கிறேன். தூக்கமே, தூத்து போயிட்டோமோ, இவர்கள் முன்னால் பயந்து விட்டோமோ, அப்படி என்கிற ஒரு வழி. அந்த வழியை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்று நான் மன்றாடினேன். பொழுது விடிந்து அந்த பையன் 4 மணி காலையில் கதவை தட்டான். எங்கே வந்த அப்படின்னு. நீ தானே நேற்று ராத்திரி? ஆமாம் ஃபாதர், நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃபாதர், எனக்கு மட்டும் நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா 100 தடவை குடிச்சிருப்பேன், ஆனால் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. இதனால தாங்க பயப்படுறோம். பிடிச்சி பிச்சு எடுக்கிறோம்ல, இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுருங்களேன். ஐயோ, நம்ம மனசு படுற பாடு. அடுத்த வீட்டு மரத்தில் இருக்க மாங்காயை திருடக்கூடாதுன்னு நீ ஒரு முடிவு இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த நாக்கு படுற பாடு. ஆனால் அது கொஞ்ச நேரம் தான், பாசிங் சொல்லுவாங்க, கடந்து போகும். ஆனால் கடந்து போகாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். ஏன்? இந்த சோதனையை நான் வென்று விட்டேன், அந்த உணர்வு இருக்குல்ல, வெற்றி உணர்வு, அது நிமிர்ந்து நடக்க வைக்கும். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் பாவியாக இந்த ஆலயத்துக்குள் நுழைந்திருக்கலாம், ஆனால் பாவியாக வீட்டுக்கு திரும்பி போகக்கூடாது. நான்லாம் 1 வாரத்துக்கு அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை பாவசங்கீர்த்தனை செய்டுவேன். இதுவே நமது ஜெபமாக இருக்கட்டும். அன்னை மரி உன்னை என்று ஆறுதலை யார் தருவார், கண்ணீரிண்டில் நீர் ததும்பும் காரணத்தை நீ அறிவார். பாவம் செஞ்சிட்டம்மா, என் பாவங்களை மன்னியும் என்று மன்றாடுவோம். அப்பொழுது நமக்கு வேண்டிய பாவ மன்னிப்பை கடவுளிடமிருந்து அவரே பெற்றுத்தந்து, அவரே நம்மை தூய்மையாக்கி, நம் மீது அருளுக்கு மேல் அருளையும் ஆசிருக்கு மேல் ஆசிரியம் வாழ்வுக்கு மேல் வாழ்வையும் பிழிந்து நம் குடும்பங்களை, நம்மை, நம் நாட்டை வாழ்வாங்க வாழ வைப்பார்.